ஹாய் ஹலோ, நம்ம க்ரோஷட்டோட பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி 4th கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷட். ஃபர்ஸ்ட் பார்த்தது நார்மல் செயின் ஸ்டிச், செகண்ட் கிளாஸில் சிங்கிள் க்ரோஷட், தேர்ட் கிளாஸில் டபுள் க்ரோஷட். இப்போது நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷட் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, நம்ம டபுள் க்ரோஷட் போட்டோம்ல அதே மாதிரி தான் தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டு லாஸ்ட்டில் ட்விஸ்ட் பண்ணி 1 2 தேர்ட் செயினில் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஹூக்கில் 3 செயின்ஸ் வந்தோடனே திரும்ப ட்விஸ்ட் பண்ணி நம்ம 4 ஆக்குவோம். அதை திரும்ப 2 ஆக்கி திரும்ப 2 ஆக்குவோம் டபுள் க்ரோஷட்டில். ஆனால் ஹாஃப் டபுள் க்ரோஷட்டில் இந்த 3 வந்தோடனே நம்ம ட்விஸ்ட் பண்ணி அந்த 3க்கு மொத்தமாக அடி வழியாக வெளியே இழுத்துடணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷட். இது அதே மாதிரி தான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். அது அதை விட கொஞ்சம் டைம் இது கம்மியாக தான் ஆகும். இதுவும் நிறைய நம்ம இந்த பவுச்சு, பர்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில் பண்ணலாம். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2 செயின் போட்டு ட்விஸ்ட் பண்ணி செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட்டு டபுள் க்ரோஷட்டில் போட்ட மாதிரியே தான் அந்த செயினோட அடி வழியாக இழுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் செயினுக்கு நடுவில் வழியாக இழுப்போம். செகண்ட் ரோலேருந்து அந்த செயினோட அடி வழியாக 3 தான் அந்த 2 செயின்ஸ் வருதில்ல, அதுக்கு அடி வழியாக ஹூக்கை விட்டு நம்ம எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செயினுக்கும் செகண்ட் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த லைன்ஸ்லையும் இதே மாதிரி இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும். நம்ம செயினோட அடியில் வழியாக விட்டு எடுக்கணும். இது தேவையான ஹைட்க்கு நம்ம ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.